எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்து பத்திரிகையில இன்ஃப்ளேஷன் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்குதுங்க. அந்த நியூஸ் வந்து ஆர்பிஐ புல்லட்டின் ரிப்போர்ட்ல இன்ஃப்ளேஷன் பத்தி பேசினதுல இருந்து ஒரு சில எடுத்து போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயத்த ஒழுங்கா கண்காணிக்காம, கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் வந்து பாதிப்புக்கு உண்டாகும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதை பத்தி இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா வேணும். growth அப்படின்றது நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன்ங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. 2-3% இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம் அப்படின்றது வந்து விலைவாசி ஏற்றம் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்குறோங்க. இதுல சிபிஐ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரையில சிபிஐ இன்ஃப்ளேஷன் 6.2% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா சரக்கு மற்றும் சேவை, ரைட்? இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்கு, அதாவது விலைவாசி உயர்வு வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுக்குங்க. அது வந்து 6.2% கொடுத்துருக்காங்க, ரைட்? கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த கோர் இன்ஃப்ளேஷன் என்னன்னா இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த ஃபுட் அண்ட் எனர்ஜி பிரைசஸ் மட்டும் வெளில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் எல்லாமே கோர் இன்ஃப்ளேஷன் தாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் இல்லாம இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், ரைட்? இப்போ ஃபுட் ப்ரைஸ், எனர்ஜி ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறி விலை, பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். பட் இந்த கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா எஜுகேஷன், மெடிசின், கிளாத்து, ஹவுஸ் ரெண்ட்டு, இது எல்லாமே ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா பெரும்பாலும் இறங்காது, ரைட்? இந்த ஃபுட் அண்ட் எனர்ஜியில் ஹையர் இன்ஃப்ளேஷன் இருந்தது அப்படின்னா கோர் இன்ஃப்ளேஷனை மேலே தூக்கி விட்டுரும், ரைட்? கோர் இன்ஃப்ளேஷன் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா கன்சப்ஷன் குறைஞ்சிரும், ரைட்? நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் வந்து 6500 7,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 500 ரூபாய் என்னதான் பண்ணுவீங்க? உங்களுக்கு சம்பளம் வந்து அவ்வளோவா கூடியிருக்காது, ரைட்? அப்போ வேற எதையாவது ஒன்று வாங்குறத நீங்கள் குறைப்பீங்க, உங்களோட கன்சப்ஷனை குறைப்பீங்க. கன்சப்ஷனை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து குறையும், ரைட்? டிமாண்ட் குறைஞ்சா என்ன ஆகும்? சேல்ஸ் வந்து இருக்காது, ரைட்? சேல்ஸ் இல்லை அப்படின்னா ரெவன்யூ இருக்காது, ப்ராஃபிட் இருக்காது, ஏர்னிங்ஸ் வந்து குறையும். ஏர்னிங்ஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? ஷேர் பிரைஸ் குறையும், ரைட்? ஷேர் பிரைஸ் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கு என்ன அர்த்தம்? நிஃப்டி 50 10% இறங்கிருச்சு. நிஃப்டி 50ல பல கம்பெனிஸ் வந்து 20%க்கு மேலே இறங்கிருச்சு. அவங்கெல்லாம் ஏர்னிங்ஸ் ஒழுங்காக காட்டலை. ஏர்னிங்ஸ் ஒழுங்காக காட்டாதனால எஃப்ஐஐஸ் அவங்க விற்று வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க பணத்தை, ரைட்? இப்போ பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதாவது Q3ல பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா Q2லயே இன்ஃப்ளேஷன் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம், ரைட்? விலைவாசி ஏறி கன்சப்ஷன் வந்து குறைஞ்சு Q2லயே டிமாண்ட் வந்து இல்லாம சேல்ஸ் குறைஞ்சு, இப்போ நம்ம நிறைய சேல்ஸை பத்தி பார்த்தோங்க. டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ், தென் ஹுண்டாயோட சேல்ஸ், ஐடிசியோட ஷேர்ஸ் வந்து 3% தாங்க அவங்களோட க்ரோத், ரைட்? ரொம்ப அதிகம் கிடையாது, ரைட்? டபுள் டிஜிட் க்ரோத் அப்படின்றது ஓவரால் நிஃப்டி 100 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. நிஃப்டி 100ல நிறைய கம்பெனிஸ் லோயர் க்ரோத், சிங்கிள் டிஜிட் க்ரோத், தென் நெகட்டிவ் க்ரோத் எல்லாம் கூட இருந்திருக்குதுங்க நிறையா, ரைட்? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்போ. ஓகே, ஸோ என்ன இதுல சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயம் அந்த புல்லட்டின் ரிப்போர்ட்ல கொடுத்த மாதிரி நம்ம வந்து அதை சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் ரொம்ப இருக்கும். இப்போ Q3ல நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இருந்தது. ஏன் இருந்தது அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருந்தது, தீபாவளி இருந்தது, அதுக்கப்புறம் வடநாடுகள்ல எல்லாம் வந்து புது வருஷத்தை கொண்டாடுறாங்க, அதுக்கப்புறம் இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் வருது, அதுக்கப்புறம் நியூ இயருக்கு இந்த சேல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால ஒரு நல்ல ரிசல்ட் Q2 கூட காட்ட முடியும். ஆனா சென்ற ஆண்டு Q3க்கும் இந்த ஆண்டு Q3க்கும் கம்பேர் பண்றப்ப நல்ல க்ரோத் இருந்தால்தான் திருப்பி எஃப்ஐஐஸ் உள்ள வருவாங்க, ரைட்? அது Q4லையும் கண்டினியூ ஆகணும், ரைட்? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போறப்ப நம்மளோட எக்கனாமியை ஸ்லோ டவுன் பண்ணிடும். க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா கன்சப்ஷன் குறைஞ்சிரும், ரைட்? ஸோ இந்த Q3லயே சேல்ஸ்க்கெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க, பட் ப்ராஃபிட் எவ்வளவு தூரம்? நீங்க ஆஃபர்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ இந்த ஏர்னிங்ஸ் வந்து குறையிறதுனால எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த முக்கியமா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், ஹையர் வேல்யூவேஷன் இருக்கிறதுனால அவங்க வித்து வெளில எடுத்துட்டு போறாங்க. நான் கோவிட் டைம்ல கூட ஒரு மாசத்துல 1,14,000 கோடி வித்து எடுத்துட்டு போனதை வந்து ரெக்கார்ட்ஸ்ல நான் பார்க்கலங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸா கிட்டத்தட்ட 1.5 மாசம் வித்துருக்குறாங்க. இன்னொரு 1.5 மாசம் நம்ம கடக்க வேண்டியிருக்கு.
Q3 ஏர்னிங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ஜான்வரி மிட்டுக்கு மேலே தான் வரும். அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வரும். மற்ற கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பிப்ரவரியில தான் வரும். ஸோ அவங்க ஏர்னிங்ஸை பார்த்துட்டு தான் உள்ள வருவாங்க. நம்ம நல்ல ஏர்னிங்ஸ் வந்து காட்ட முடியாது. இப்போ உங்களுக்கு விலைவாசி இப்போ ஏற்றமா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாலே நம்ம Q3 ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இண்டஸ்ட்ரீஸோட growth தென் எக்ஸ்போர்ட்டை முக்கியமாக பாதிக்கும். ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைய செய்யுங்க. ரைட், இம்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து ஏர்னிங்ஸில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் இப்போ தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்றவங்களுக்குலாம் உண்மையிலே இது நல்ல நேரம் தாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. முக்கியமாக பேங்கிங் செக்டரில் தான் 26% வந்து வித்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 27,000 கோடி 28,000 கோடி பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்லேருந்து வித்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரைட், கண்டிப்பாக மறுபடியும் உள்ளே வருவாங்க. எப்போ வருவாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நம்ம வந்து இப்போ விலை கம்மியாக இருக்கிறப்போ 1, 2, 5, 10ன்னு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல க்ரோத் கிடைக்குங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குங்க. ரைட், இதே நிலைமை அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காது. ஓகே, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஜனவரியில். பட் இந்த சூழ்நிலை போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 மாதம் ஆகுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதை பற்றி இப்போதைக்கு யோசிக்கிறது வந்து சரியான யோசனையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விலைவாசி வந்து இன்னும் குறையணும். அதாவது ஒரு 4% 5% இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து நல்லா காட்ட முடியும். அப்போ தான் ஒரு டிமாண்ட் இருக்கும். ப்ரைஸ் அதிகமாகிறப்ப கன்சப்ஷன் வந்து குறையும். இண்டஸ்ட்ரீஸில் ஏர்னிங்ஸ் இருக்காது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பிரச்சனையாகும். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன். இந்த ஆர்டிக்கிளோட லிங்கையும் நான் போடுறேங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் படிச்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.